ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். மாமா வீட்டு குலதெய்வ கோயிலில் போன மாதம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கும்பாபிஷேகத்தன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். 1,00,000 பேருக்கு மேலே வருவாங்க. நம்ம போய் சாமியை நல்லா பார்க்க முடியாதுன்னு அந்த அன்னைக்கு கோயிலுக்கு போகலை. இப்போ 48 நாள் மண்டலாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு ஊருக்காரங்க ஒவ்வொரு நாள் அபிஷேகம் பண்ணி மண்டலாபிஷேகம் செஞ்சிட்ருக்குறாங்க. இன்றைக்கி மாமா வீட்டு சைட்லேருந்து எல்லாரும் சேர்ந்து மண்டலாபிஷேகம் பண்ணி அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில் காங்கேயத்துக்கு பக்கத்தில் காடையூருங்கிற இடத்துல இருக்குது. இந்த கோயிலோட பேர் காடேஸ்வரன் கோயில். இந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்கள முழுக்காதம் கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்களுக்கு சீர் அதிகமாக இருக்கும். நாம் குழந்தை பிறந்த பிறகு 11வது மாதம் மொட்டையடித்து காது குத்துவோம். ஆனால் இந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்களாக இருந்தால் குழந்தை பிறந்து 3 வருஷம் கழித்து குழந்தையோட அம்மாவுக்கு எழுதிங்கள் சீர்னு ஒன்று இருக்கும். அந்த சீர் 2 நாள் 3 நாள் செய்வாங்க. அது செஞ்சு முடித்து 3 மாதம் கழித்து தான் குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்துவாங்க. கோயிலுக்குள்ளே வந்ததும் கும்மியாட்டை ஆடிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தோம். கோயில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி மண்டலாபிஷேகத்துக்கும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதால நாங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால கூட்டம் கோயிலில் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த கும்மி பாட்டு கொங்கு நாட்டில் எல்லா இடத்துலையுமே சொல்லித்தந்து எல்லா பக்கமுமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறப்ப சாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அபிஷேகம் முடிஞ்சு நல்லா அலங்காரம் பண்ணி பூஜையும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி சாமியை கிட்ட போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி வந்தோம். மண்டல அபிஷேகம் நிறைய கோயிலில் நைட் நேரம் தான் செய்வாங்க. இந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்க எல்லாருமே ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் சைடில் இருந்து வர்றதுனால நைட்டு வச்சா எல்லாத்துக்கும் சிரமம் அப்படிங்கிறனால மத்தியான நேரம் வச்சுருந்தாங்க. மத்தியானம் லஞ்சு கோயிலே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் அன்னதானன்ட்டு ஒரு சக்கரை பொங்கல், வடை, ஒரு பொரியல், சாம்பார், ரசம், தயிர், கடைசியாக பாயாசம். சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த கோயில் நல்ல பெரிய கோயில். இந்த கோயில் சுற்றியும் நிறைய காடு தான் இருந்துச்சு. கோயில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு கார் பார்க்கிங், பஸ் பார்க்கிங் பண்ணுறதுக்காக நிறைய இடம் விட்டுருந்தாங்க. அதெல்லாமே பத்தலைன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு கூட்டம் நிரம்பி இருந்தது. கோயிலுக்கு நான், பாப்பா, அம்மா, அப்புறம் மாமா வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு நேராக வந்தாச்சு. அம்மா ஊரில் விநாயகர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி முளைப்பாரி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அண்ணா கோயிலிருந்து கிளம்புறப்பே சீக்கிரம் வாங்க, இங்கே முளைப்பாரி போடணும்னு சொன்னாங்க. அதனால் சரி அம்மா வீட்டுக்கு நேராக வந்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக இங்கேயே வந்துட்டேன். முளைப்பாரி போடுறதுக்காக ஒரு 15 பேர் நம்ம ஊருக்காரங்க கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அண்ணா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டீ போட்டுட்டு வான்னு சொன்னாங்க. சரின்னு நான் வீட்டுக்கு வந்தோடனே டீ போட ஆரம்பிச்சிட்டேன். கோயில் பழைய கோயில், அது இடிச்சிட்டு இப்போ புது கோயிலாக கட்டிகிட்ருக்குறாங்க. இந்த 2-3 மாதமாகவே வேலை போயிட்டுருக்கு. கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சா முளைப்பாரி முன்னாடியே போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சுட்டு அந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு கோயிலில் கொண்டு வச்சுட்டு அடுத்த நாள் அதை ஆற்றுல கொண்டு விட்டுருவாங்க. ஊற்றி வச்ச டீ நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே எடுத்து வடிகட்டி கோயிலுக்கு கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். முளைப்பாரி போடுறதுக்காக எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. மொத்தம் நம்ம ஊரில் 3 கோயில் இருக்குது. 3 கோயிலுக்குமே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால் 55 தடைச்சட்டி வாங்கிட்டு மொதல் நாளே நவதானியத்தை வாங்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. முளைப்பாரி போடுறதுக்கு தடைச்சட்டியில் செம்மண்ணும் குப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற வச்ச நவதானியத்தை போட்டு பரப்பி விட்டுறாங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு தூவி விட்டுறாங்க. இந்த போட்டு வச்சதை அப்படியே நிழலில் கொண்டு வச்சுட்டு காலையில் இலை வெயில் வர்றப்ப எடுத்து 1 மணி நேரம் வெயிலில் வைக்கணும். அப்புறம் திரும்ப எடுத்து நம்ம நிழலில் வச்சுட்டு தண்ணி லேசாக ஊற்றிட்டே இருக்கணும். அந்த மாதிரி 11 நாள் நம்ம செஞ்சுட்டு வர்றப்ப
நல்லா முளைச்சி வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சாலே இது போல் நவதானியம் போட்டு முளைப்பாரி வந்து எல்லா கோயிலையுமே வந்து செய்வாங்க. மொத்தமாக 55 தடைச்சட்டி. ஒருத்தர் மண் போட்டால் ஒருத்தர் வந்து நவதானியம் போடுவாங்க, இன்னொருத்தர் வந்து அதுக்கு மேலே மண் போடுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை வந்து செஞ்சாங்க. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு முளைப்பாரி இப்படி போடுறத பார்க்குறது. நம்ம பெங்களூரில் இருந்தனால இதெல்லாம் வந்து எப்பவுமே பார்த்ததில்லை. கோயிலில் யாகசாலை போட்ட பிறகு இந்த முளைப்பாரி வந்து கோயில்லையே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வச்சு நல்லா தண்ணி ஊற்றி தலையிட்டுன்னு நம்ம கும்பாபிஷேகத்தன்னைக்கு கோயிலில் கொண்டாந்து யாகசாலை சுற்றி வந்து இதை வச்சிடணும். அத்தை, அம்மா, அக்கான்னு எல்லோரும் வந்து முளைப்பாரி வந்து போட்டிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் போய் கொஞ்சம் முளைப்பாரி தட்டில் வந்து போட்டு வச்சேன். முளைப்பாரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டாலும் ரொம்ப வளர்ந்துடும். அதனால் 9 நாள் அல்லது 11 நாள் வந்து கணக்கு வச்சு போட்டால் கரெக்டாக வந்து வளர்ந்து வரும். போட்ட முளைப்பாரி எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து ஒரே இடத்துல வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லேசாக மேலே வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு காலையில் வந்து 1 மணி நேரம் வெயில் எடுத்து வச்சு திரும்ப வந்து உள்ளே எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்ப முளைப்பாரி நல்லா வளர்ந்து வரும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செட் சாரீ எடுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு எடுத்து வந்திருந்தாங்க. இந்த புடவை காட்டன் புடவை. இது அம்மாவுக்கு, அத்தை, பெரியம்மா அவங்களாம் கட்டுற மாதிரி காட்டன் சாரீ வந்து ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்திருந்தாங்க. இந்த சாரீ பிறந்த பொண்ணுக்காக ஒரே கலரில் எடுத்து வந்திருந்தாங்க. அடுத்ததான் மருமக பொண்ணுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கலரில் எடுத்து வந்திருந்தாங்க. எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா ப்ளவுஸ் தைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. சரின்னு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. மதியானம் லஞ்சுக்கு தட்டைப்பருப்பு சொரக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாமேன்னு வச்சிட்ருக்கிறேன். நம்ம துவரம்பருப்பு போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறோமோ அதே போல் தட்டைப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சு பாருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தா பொல்லங்காய் பொரியல் பண்ணலான்னு பொல்லங்காயும் வந்து வதக்கி விட்டுட்டேன். தட்டைப்பருப்பு குழம்புக்கு தட்டைப்பருப்பை நல்லா வறுத்துட்டு லைட்டாக உடச்சி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். பருப்பு நல்லா வெந்த பிறகு சொரக்காயும் தக்காளியும் போட்டுட்டு அது கூடவே உப்பு, சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு சாம்பார் விட இந்த தட்டைப்பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். காய் நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக வந்து புளி கரைச்சலை ஊற்றி நல்லா கொதிக்கட்டுன்னு நம்ம வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சாம்பாரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தட்டைப்பருப்பு சாம்பார் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி வந்து கொஞ்சமாக ஊற்றி அது நல்லா பச்சை வாசம் போகுதுன்னு நல்லா கொதித்த பிறகு நம்ம வதக்கின வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். முதல்லையே நம்ம வந்து தாளித்து விட்டும் பருப்பு போட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் செய்கிறப்போ இதுவும் நல்லாயிருக்கும். வதக்கின வெங்காயம்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்கிட்டு நம்ம இறக்கிட்டால் தட்டைப்பருப்பு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். சொரக்காய்க்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் போட்டு கூட செய்யலாம். இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. பாப்பா 2 பேர்த்துக்கும் மதியானம் லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்காக வெஜிடபிள் புலாவ் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். புலாவ் செய்கிறதுக்காக குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் விட்டுட்டு காஞ்சதும் பட்டை, பிரெஞ்செல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அது கூடவே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி ஊற்றி அதோட நல்லா பச்சை வாசம் போன பிறகு கட் பண்ண கேரட்டு, பீன்ஸையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பச்சை பட்டாணியை நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் தண்ணி வடிகட்டு இதோட சேர்த்துக்கிட்டு இதுக்கு தானக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா காயை வந்து வேக வச்சுக்கிட்டேன். காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு இது கூட கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாயை வந்து அரைச்சி ஊற்றிட்டேன், அதே போதும். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு முடி தேங்காயை நல்லா கெட்டியாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறேன், அதோட சேர்த்துக்கிட்டு அது கூட 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கிறேன், அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். ஊற்றின தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஜீரா ரைஸை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் புலாவு பிரியாணி செய்கிறப்ப இந்த ஜீரா ரைஸை சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையானக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம்.
சாதம் நல்லா வெந்து கெட்டியானதும் கொஞ்சமாக புதினா இலையை அதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக வெஜிடபிள் புலாவ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தோட்டத்தில் வேர்க்கடலை போட்டிருந்தோம். நல்லா காய் முத்திரிச்சு. சரி இன்றைக்கி பொரிச்சிடலாமேன்ட்டு எல்லாம் பொரிச்சிட்ருக்காங்க. கடலை செடிக்கு தண்ணி பத்தலை. அதனால் கடலக்காய் ரொம்ப நிறைய பிடிக்கல. ஒரு சுமாராக தான் இருந்துச்சு. சேனு எல்லாத்தையும் பிடுங்கிடலான்ட்டு பிடுங்கிட்டுருக்குறோம். தோட்டத்துலேருந்து கடலக்காய் கொஞ்சமாக எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.